கோச்சடையான் பட விவகாரம் தொடர்பாக செய்திகள் வெளியிட ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கோச்சடையான் திரைப்படத்தை ரூபாய் 150 கோடி பட்ஜெட்டில் மீடியா ஒன் நிறுவனம் தயாரித்தது. இது ரஜினியின் சொந்த பட தயாரிப்பு நிறுவனம் என கூறப்படுகிறது. படப்பிடிப்பு முடிந்த பிறகு ஆர்ட் பீரோ மதுபாலா நாகர் ஆகிய 2 பேரிடம் ரூபாய் 10 கோடி ரஜினிகாந்த் கடன் பெற்றுள்ளார். இதற்கு லதா ரஜினிகாந்த் உத்தரவாதம் அளித்துள்ளார். ஆனால் வாங்கிய பணத்தை ரஜினி திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் தன்னை பற்றிய செய்தி வெளியிடுவதற்கு ஊடகங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் ரஜினி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த உயர்நீதிமன்றம் ரஜினி தொடர்பான செய்தி வெளியிட கடந்த டிசம்பர் மாதம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை நீதிபதி ஆர் சுப்பையா முன் நடந்தது. விசாரணைக்கு பிறகு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். தனிப்பட்ட விஷயங்கள், குடும்ப நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வெளியிட தடை கோர உரிமை பெற்றது. வர்த்தக ரீதியிலான நடவடிக்கை குறித்துதான் ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. அதனால் கோச்சடையான் படம் தொடர்பான செய்தி வெளியிட விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படுகிறது என நீதிபதி உத்தரவில் தெரிவித்துள்ளார்.